சென்னையில் ஃபாஸ்ட் ட்ராக் இப்போ தான் ஊபர் தான். ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன். டிரைவராக தான் இருந்தேன், சொந்த வண்டி கிடையாது. ஓட்டிகிட்டு இருக்குள்ள சென்னை திருமணத்தில் யூட்டர்ன் போடுறேன். கோயம்பேடு பக்கத்தில் ஒரு 800 ரிப்பேர் ஆகிருக்கு. எனக்கு மெக்கானிக் வேலை நல்லா தெரியும். நான் டீசல் மெக்கானிக் பெட்ரோல் நல்லா கார் வேலை பார்க்க தெரியும். எப்படி அறிமுகம் தான் சொல்ல வந்தேன். அப்போ அந்த வண்டியை பேனட் திறந்ததும் நிப்பாட்டிட்டு நான் போயிட்டு அடுத்த யூனிஃபார்மு இறங்கி என்ன ஆச்சுங்க அப்படின்னு இல்லை கெட்டு போச்சு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்புறம் பார்த்து 2 மினிட்ஸ் சொல்லிட்டு இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சிங்குது, ஸ்டார்ட் ஆகாது, போட்டு வால்வெல்லாம் பெண்டாகி போச்சுது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாகனத்தை கட்டியாந்து அரும்பாக்கத்தில் இந்த வண்டியை கொண்டாந்து விட்டோம் சர்வீஸ்க்கு. எனக்கு தெரியாது அந்த இடம் அரும்பாக்கம். நான் கட்டியாந்து விட்டுட்டு அப்புறம் அன்று இரவு என் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். தோழர் இளவரசன் மனித உரிமை ஆர்வலர், ஓசூரை சென்னையை பூர்வம் கொண்டவர் தான், ஓசூரில் செட்டில் ஆகிருக்கிறாரு. இவர் கூட வந்தது பழனியில் தமிழ் முத்து ஒருத்தர், திராவிட கழக தீகாக்கார் ஒருத்தர், அப்புறம் பாலகுருன்னு ஒருத்தர். பாலகுரு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய போராளி தான். நான் அதுக்கடுத்து இவங்க கூட ஓசூர் போயிடுவேன். என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுதுன்னு சொல்கிறேன். இவங்க கூட ஓசூர் போயிடுவேன். இவர் கூட போயிடுறேன். அந்த 800 சீர் பண்ணி 2 நாளில் அந்த 2 நாளில் அந்த 800 ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி ஸ்பேரெல்லாம் புதுப்பேட்டைக்கு வாங்கி போட்டு இன்ஜின்லாம் ஹெட்டெல்லாம் சரி பண்ணி 8 மணி வேலை பார்த்து ஆஃப் கிட்ட வேலை பார்த்து ரெடி பண்ணுறோம். நான் கூடவே இருக்கேன். அப்படியே ஓசூர் போயிடுவோம். ஓசூர் போய் ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடையில் ஏறுறோம். எல்லாமே அப்படியே கண்மூடி கண்ணாடி மாதிரி இருக்கு. ஏறி பேசுகிறேன். மொழி இல்லை, தேசம் இல்லை, என்ன கொள்கை கோட்பாடு எதுவும் தெரியாது எனக்கு. இருந்தாலும் மேடையில் ஏறி பேச வைக்கிறாரு. பேசுகிறதோட நம்ம மீட்டிங்கில் நீங்கள் பேசாமல் யார் பேசுறது? ஏறி பேசுகிறேன். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் காவல்துறை இருக்கு, அதான் நினைக்கிறேன். பேசிட்டு அப்புறம் ஓசூரில் 2 நாள் தங்க வச்சிருக்காரு. அதுக்கு மாதிரி சென்னை வர்றேன். அப்புறம் அப்படியே வாழ்க்கைகள் மாறி இன்னைக்கு சந்திக்கிறோம். அடுத்து ஒரு மகன் ஒரு புத்தகம் வெளியிட்டு விட ஓசூரில் இருந்து இப்போ ரீசெண்டாக நான் கூட கலந்துட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் விருதெல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், மனிதநேய ஆர்வலர், ஹியூமானிட்டி. இளவரசன் மீன்ஸ் ஹியூமானிட்டி, மனிதநேயம். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இந்த மண்ணை மாமன்னன் ஆக்கிய மனிதன். இந்த மண்ணை மாமன்னன் ஆக்கிட்டாரு. எது உலகம்னு காமிச்சாரு. எது ஜாதி, எது வேற்றுமை, எது அடக்குமுறை, எது ஒடுக்குமுறை, எது ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்காரு. நானும் ஏதோ ஒரு ஜாதி சங்க தலைவராக இருப்பேன். அப்போ அந்த வேகம்லாம் இருந்தது. அப்போ இவர் அதை டியூன் பண்றாரு. அது எப்படின்னா வா போட்டு கூட இவர் அடைக்க மாட்டார். வாங்க போங்க, வாங்க போங்க. அப்படி ஒரு மனிதர் நீங்கள் சந்திச்சதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு. கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டேன்னா கொஞ்சம் இந்த ரெஸ்ட் எடுத்து வருது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது. இல்லாட்டி எனக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. நான் பயங்கரமான காட்டு மிராட்டியை மாறி இருப்பேன். உண்மையிலே நேரம் சென்ட்ரல் ஜெயிலில் இருந்திருப்பேன். இல்லை எப்போ எனக்கு கோல் பண்ணி போட்டுவாங்க. பயங்கர ஸ்பீடாக இருந்தேன். ஆனால் அப்பயும் கூட நான் சென்னையில் அந்த டாக்ஸி ஓட்டி பிழைக்கிற அளவில் நான் குடும்பத்திலேருந்து நான் வரல. ஆனால் உழைச்சி தான் சாப்பிட்டுருக்கேன். நான் டாக்ஸி ஓட்டினா வக்கீல் தொழிலில் போனால் அப்போ பெருசாக வருமானங்கள் இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் நான் வக்கீல் தொழிலுக்கு மாற்றுறாங்க. போயிடுங்க அவருடைய இறங்குறாங்க. இறங்கி அதுலேருந்து அப்படியே ஃபீட்பேக் எடுத்து இந்த மண்ணை மாமன்னன் ஆக்கிய மாபெரும் மனிதன் இளவரசன் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ இல்லளவும் வஞ்சகமின்றி உலமாற வாழ்த்துகிறேன். நன்றி.